ஸோ நண்பர்களே இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அண்டு நியூ பென்ஷன் ஸ்கீம். இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ தலைவர் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் எல்லாருக்குமே மோஸ்ட்லி இது இப்போ பரிச்சயமான ஒரு ப்ராடக்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஓவராலா நம்ம இப்ப பார்த்துடலாம். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஏன்னா எக்ஸாம்ஸ் வரப்போது எல்லாரும் நல்லா படிங்க. கண்டிப்பா உங்களுடைய கெரியர்ல அடுத்த லெவல் போகணும்னு எல்லாம் இறைவனை நான் வேண்டிட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் நீங்க இதுல மெயினா இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஜூன் 1, 2024 நம்மளுடைய ஐபிபிபியினுடைய சேர்மனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்தவங்களை எடுத்துட்டு இப்போ வந்திதா கவுல் அவங்க தான் இப்போ நம்மளுடைய ஐபிபிபியினுடைய சேர்மன், சரிங்களா. அண்ட் மேனேஜிங் டைரக்டர் எம்டி பார் சிஇஓ வந்து ஸ்ரீ விஸ்வேஸ்வரன் அப்படின்றவங்க வந்து ஜூன் 1ல இருந்து வந்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அல்லது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நமக்கு மற்றபடிக்கு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கை பற்றி நம்ம எல்லாருமே டெய்லியுமே அதில் தான் போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இப்போதைக்கு நம்ம டிஓபியினுடைய ஒரு 100% ஓன்டு ஒரு ஸ்தாபனமா இருக்கு இப்போதைக்கு, ஓகேங்களா. ஸோ முதல்ல இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜான்வரி 2017 ஜார்க்கண்ட் மாநிலத்துல ராஞ்சி டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஃபர்ஸ்ட் ராஞ்சிலையும் ராய்ப்பூர், சத்தீஸ்கர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ராய்ப்பூர், இந்த ரெண்டு இடத்துல தான் பைலட் ப்ராஜெக்டா வந்து ஒரு டெஸ்டிங்காக முதல்ல எந்த ஒரு ப்ராடக்ட் வந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணி டெஸ்டிங்காக நம்ம ஆரம்பிப்போம். அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இனிஷியலா ஃபர்ஸ்ட் லான்ச் ஆனது எப்போ அப்படின்னு கொஸ்டின் வந்ததுன்னா 30th January 2017. எந்த இடத்துல அப்படின்னா ஒன்று ராஞ்சி அல்லது ராய்ப்பூர், இதுல எது ஆன்சரா வந்தாலும் நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். தென் ஐபிபிபி வந்து ஆல் ஓவர் இந்தியா ரோல் அவுட் ஆனது. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பைலட் ப்ராஜெக்டா லான்ச் ஆனது தான் 30th January 2017. வேறஸ் ஆல் ஓவர் இந்தியா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு செட்டப்பா வந்து ரோல் அவுட் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 1, 2018. ஆல் ஓவர் இந்தியா 650 பிரான்ச்சஸோட இனாகிரேட் பண்ணாங்க. இந்த 650 பிரான்ச்சஸ் அப்படின்றது இப்போ நம்ம ஒவ்வொரு டிவிஷன்லயும் ஐபிபிபி மேனேஜருக்குன்னு ஒரு பிரான்ச் கொடுக்குறாங்களா, அந்த பிரான்ச்சஸ்னுடைய கவுண்ட் தான் 650 ஆல் ஓவர் த இந்தியா, ஓகேங்களா. இப்போ ஐபிபிபில இருந்து பார்த்தோம்னா 13 லாங்குவேஜஸ்ல கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தென் ஐபிபிபியினுடைய தீம் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கா துவார், ஆப்கா பேங்க், ஆப்கா துவார். ஸோ உங்க பேங்க் உங்களுடைய வீட்டு வாசலில் அப்படின்ற அந்த மோட்டோவில் அல்லது அந்த தீம்ல தான் ஐபிபிபியை வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. ஐபிபிபியினுடைய டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் அது நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா, 155-299 அல்லது 1800-180-7980. இதெல்லாம் கொஸ்டினா வரலாம், ஓகேங்களா. ஸோ இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ஸை பார்த்துக்கோங்க. சப்போர்ட் 13 லாங்குவேஜஸ், ஆல் ஓவர் இந்தியா ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் 1, 2018. வேற பைலட் ப்ராஜெக்டா எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 30th January 2017. பர்டிகுலர்லி ராஞ்சி அண்ட் ராய்ப்பூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான் இதை முதல்ல ரோல் அவுட் பண்ணாங்க, ரைட். அடுத்தது ஐபிபிபியில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ இனிஷியலா ஐபிபிபி துவங்கும் போது பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் கேட்டகரியில. ஒன்று ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட், இன்னொன்று பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட், தென் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ற புது கேட்டகரி வந்து நம்ம ஐபிபிபியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்றது எல்லாமே மோஸ்ட்லி ப்ரீமியம் அக்கௌண்ட்டா ஓப்பன் பண்றோம் இல்லைங்களா, அதுதான் இந்த ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட். அடுத்தது இது இல்லாம கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்னு ஒரு கேட்டகரி இருந்தது, பட் 2021 அதை டெம்பரவரியா வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க, சரிங்களா. இப்போதைக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படின்றது நம்ம ஐபிபிபியில் பண்றது கிடையாது. 2021 இருந்து அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அது எப்போ வித்ட்ரா பண்ணாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அது டேட்டோட நான் மென்ஷன் பண்றேன் அந்த டாபிக் வரும்போது. ஸோ இப்போதைக்கு 2 கேட்டகரி, ஒன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட், இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட் இருந்தது. இப்போ இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை சப்சைட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க, ஓகேங்களா. இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 4 விதமான கேட்டகரி: ரெகுலர், பேசிக், டிஜிட்டல் அண்ட் ப்ரீமியம், ரைட். ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா என்ன? ஸோ 10 years அண்ட் எபோவ் இருக்கக்கூடிய யார் வேணா நம்ம ஐபிபிபி அக்கௌண்ட்ல இந்த 3 கேட்டகரியில வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல
10 இயர்ஸ் அண்ட் above ஓப்பன் பண்ணிக்கலாம். ஈவன் ஜீரோ பேலன்ஸ்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். நோ மந்த்லி மினிமம் பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஃப்ரீ மந்த்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்களுடைய இமெயில் ஐடி அவங்களுக்கு இருந்தது, அதை நாம அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மந்த்லி ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே அவங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி போயிடும். தென் கேன் பி லிங்க்டு வித் பிஓஎஸ்ஏ, போஸ்ட் ஆஃபீஸினுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டோட நம்ம ஐபிபிபி அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது மெயின் பாயிண்ட், இப்போ அட் ப்ரெசென்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஐபிபிபி அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இல்லாம இதுல பேலன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப் டு 1 lakh, 0ல இருந்து 1 lakhக்குள்ள அந்த அக்கௌண்ட் கஸ்டமர்னுடைய இஓடி பேலன்ஸ், ஒவ்வொரு நாளினுடைய முடிவுல அந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எடுத்து ஹோல் இயர் இருக்கு இல்லைங்களா, அதோட டோட்டல் அமௌண்ட்டை குவார்டர்லியா பிரிச்சோம்னா அந்த டோட்டல் இயர்லி பேலன்ஸ்க்கு 2% பெர் ஆனமா வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும். அந்த 2% பெர் ஆனம் எவ்ரி குவார்டர் வந்து அந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்ல தான் ஐபிபிபிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆகுது. இது அப் டு 1 lakh, எபவ் 1 lakh அண்ட் அப் டு 2 lakhs. நம்ம ஐபிபிபியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பேலன்ஸ் அந்த கஸ்டமர் அட் எண்ட் ஆஃப் த டே வச்சுக்க முடியும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs தான் மேக்ஸிமம் அக்கௌண்ட்ல அவங்க வச்சுக்க முடியும். எபவ் 2 lakhs இருந்தது அப்படின்னா அந்த கஸ்டமர் ஒருவேளை போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய எஸ்பி அக்கௌண்ட்டை அந்த அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணி வச்சிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் எக்ஸீடிங் 2 lakhs வந்து அதுவாகவே ஸ்வீப் அவுட் ஆகி போய் போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய எஸ்பி அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆயிடும். இன்கேஸ் எபவ் 2 lakhs இருக்கு ஆனா அந்த கஸ்டமருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பி அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணல அல்லது எஸ்பி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அந்த எக்ஸீடிங் அமௌண்ட் எபவ் 2 lakhs இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகி அந்த கன்சர்ன்டு பிரான்ச் மேனருக்கு உண்டான சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல போய் அது கிரெடிட் ஆயிடும். அடுத்தது இவங்க அடுத்த நாள் மார்னிங் அது ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ரிவர்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அப் டு 1 lakh இருந்ததுன்னா 2% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். அதுவே 1 லட்சத்துல இருந்து 2 லட்சத்துக்குள்ள அந்த கஸ்டமரை வந்து இஓடி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு 2.25% பெர் ஆனம் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐபிபிபி அக்கௌண்ட்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்குன்னு கொஸ்டின்ல இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. ஸோ ₹1 1 லட்சத்துக்குள்ள இருந்ததுன்னா 2%, எபவ் 1 lakh அண்ட் 2 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா 2.25% வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் தான். அதை நம்ம பே பண்றது தான் குவார்டர்லியா பே பண்றோம். ஓகேங்களா? இதுல அன்லிமிட்டெட் கேஷ் டெபாசிட் அண்ட் வித்ட்ராயல் இருக்கு. நம்ம மேக்ஸிமம் பேலன்ஸ் வந்து 2 lakhs சொல்றோம். ஆனா அடுத்த பாயிண்ட்ல அன்லிமிட்டெட் கேஷ் டெபாசிட் அண்ட் வித்ட்ராயல்ஸ் போடுறோம். அப்படின்னா என்னன்னா எவ்வளவு வேணா டெபாசிட் பண்ணிக்கலாம். ஈவன் 10 lakhs கூட நான் என்னுடைய ஐபிபிபி அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணலாம். பட் பிஃபோர் அந்த நாளுடைய முடிவுக்குள்ள நான் 2 லட்சத்தை தாண்டி இருக்கக்கூடிய பேலன்ஸை அதுல இருந்து வித்ட்ரா பண்ணுவோ அல்லது டிரான்ஸ்ஃபரோ பண்ணி எடுத்துடணும். அதை தாண்டி வச்சிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்வீப் அவுட் ஆயிடும். ஸோ அதுதான் இங்க இந்த அன்லிமிட்டெட் கேஷ் டெபாசிட் அண்ட் வித்ட்ராயலுக்கான மீனிங். தென் எண்ட் ஆஃப் த டே பேலன்ஸ் 2 lakhsக்கு மேல கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நாம பீம் நம்ம பாரத் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பீம் யூபிஐ மூலமா கூட நம்ம ஐபிபிபி அக்கௌண்ட்டை கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். தட் மீன்ஸ் என்னன்னா ஃபோன்பே, கூகுள் பே இது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் எப்படி சோர்ஸ் அக்கௌண்ட்டா கான்ஃபிகர் பண்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஐபிபிபி அக்கௌண்ட்டை வச்சு நாம ஒரு ஃபோன்பேவோ கூகுள் பேவோ தாராளமாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த பீம் யூபிஐ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான ஃபீச்சர்ஸ். ஸோ மெயின் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா 10 இயர்ஸ்க்கு எல்லா கேட்டகரியுமே 10 years அண்ட் எபவ் தான் இருக்கணும் எக்ஸப்ட் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட். மீதி இருக்கக்கூடிய 3 கேட்டகரி ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுமே 10 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற யார் வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. தென் ஜீரோ பேலன்ஸ்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப் டு 1 lakh 2%, எபவ் 1 lakh to அப் டு 2 lakhs வரைக்கும் 2.25%. ஸோ இதுதான் நமக்கு ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட். அடுத்ததாக பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ எகைன் பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றப்பையும் 10 years அண்ட் எபவ் இருக்கக்கூடிய யார் வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜீரோ பேலன்ஸ்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் என்ன இதுக்கும் ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கஸ்டமர்
அவராகவே பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், அவரா ஒரு டெபாசிட் பண்றது, அவரா அவரோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரோ இல்ல வித்ட்ராயலோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணார் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அவருக்கு அலோவ் பண்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 4 டிரான்சாக்ஷன்ஸ் தான் அவருக்கு, 4 டெபாசிட்ஸ் அண்ட் 4 வித்ட்ராயல்ஸ் தான் மேக்ஸிமம் அவங்களால இன்டியூஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். தென் இந்த அக்கௌண்ட்டை அகைன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிக்கலாம். அகைன் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அப் டு 1 lakh வரைக்கும் 2%, above 1 lakh அண்ட் அப் டு 2 lakhs வரைக்கும் 2.25%. இதில் எண்ட் ஆஃப் த டே பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 லட்ச ரூபாய் தான் வச்சுக்க முடியும். இதுவே நம்ம ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா 2 லட்ச ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் பேலன்ஸ் அட் எண்ட் ஆஃப் த டே வச்சுக்கலாம். பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அப் டு 1 lakh வரைக்கும் தான் நம்ம எண்ட் ஆஃப் த டே பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். தென் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டை ஐபிபிபியில் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த கஸ்டமர் போஸ்ட் ஆஃபீஸையோ அல்லது நம்ம போஸ்ட்மேனையோ ஜிடிஎஸ் எம்டிஏயோ யாரையுமே அவர் வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு சிஸ்டமை ஹேண்டில் பண்ண தெரியும், நெட்டில் ஆக்சஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்க தெரியும் அப்படின்னா 18 இயர்ஸ் அண்ட் எபோவ் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு டீட்டெயில்ஸை வச்சு அவங்களாகவே லாகின் பண்ணி அவங்களுக்கான அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா வித்தின் 12 months ஃப்ரம் டேட் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங்குள்ள அவங்க ஏதாவது ஒரு நியரஸ்ட் ஐபிபிபி பிரான்ச்சஸையோ அல்லது போஸ்ட்மேனையோ எதையாவது ஒன்று விசிட் பண்ணி அவங்களுடைய கேஒய்சி டீட்டெயில்ஸ், கேஒய்சி மீன்ஸ் அவங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து பயோமெட்ரிக் வச்சு இது பண்ணுவோம் இல்லைங்களா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது, அந்த மாதிரி கேஒய்சி ஃபார்மாலிட்டிஸை வித்தின் 12 months ஃப்ரம் டேட் ஆஃப் ஓப்பனிங் வந்து அவங்க கண்டிப்பாக இது பண்ணிக்கணும், கேஒய்சி அப்டேட் பண்ணணும். பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். சரி, அப்போ பண்ணாமல் விட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 12th month அவங்க இந்த டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை அப்டேட் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும், க்ளோஸ் ஆகாது, ஃப்ரீஸ் ஆயிரும். எகைன் அதை ஃப்ரீஸ் ஆன அக்கௌண்ட்டை எனேபிள் பண்ணி ரிவைவ் பண்ணுறதுக்கும் அவங்க போய் ரீகேஒய்சி பண்ணி தான் ஆகும். ஸோ எனியோ அவங்க அந்த அக்கௌண்ட்டை கன்வர்ஷன் பண்ணியே தரணும் அட் எண்ட் ஆஃப் த 12th month ஃப்ரம் டேட் ஆஃப் ஓப்பனிங். ஸோ அது பண்ணால் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட் கண்டினியூ பண்ண முடியும். அப்படி பண்ணும் பட்சத்தில் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ற கேட்டகரியிலிருந்து அது ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகி முடிஞ்சிடும். தென் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கும் வரை அதில் மேக்சிமம் அவங்க ஒரு வருஷத்துலேயே எவ்வளோ மேக்சிமம் குமுலேட்டிவாக டெபாசிட் பண்ணிக்க முடியும்னா மேக்சிமம் 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே அவங்களால அந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண முடியும். நீங்கள் அந்த கடைசியில் என்ன பாருங்க, a maximum yearly cumulative deposit of rupees 1,20,000 is allowed in this account. அதாவது இப்போ நான் இன்னைக்கு ஒரு 10,000 போடுறேன், திருப்பி நாளைக்கு ஒரு 50,000 போடுறேன், அதுக்கடுத்து திருப்பி ஒரு 60,000 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலா 1.5 லட்சம் 1,20,000 முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நான் ஏதாவது டெபாசிட் பண்ண முடியுமா இந்த டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லனா அலோவ் பண்ணாது. ஸோ ஒரு வருஷத்துல அவர் பார்ட் பை பார்ட்டா எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ல டெபாசிட் பண்ணியிருந்தாலும் சரி, ஈவன் தான் அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட் அவர் வித்ட்ராயிலே பண்ணியிருந்தா கூட டெபாசிட் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் மட்டும் தான் அது கால்குலேட் பண்ணும். ஸோ டோட்டல் டெபாசிட்டட் அமௌண்ட் அட் ஃபுல் இயர் வந்து 1,20,000 ரூபாய்க்கு மேலே எக்ஸீட் ஆக முடியாது. ஸோ அந்த ஒரு பிளாக்கிங் பாயிண்ட்டை இந்த டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவர் இல்லை நான் அதிகமாக இதை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவர் 12 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. இன்னைக்கு டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாரு, சம் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றாரு, வித்தின் எ வீக் அல்லது அடுத்த நாளே கூட அவங்க நியரஸ்ட் பிரான்ச்சஸை போய் அப்ரோச் பண்ணி அந்த டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மற்ற 3 கேட்டகரி ஆஃப் அக்கௌண்ட்டும் 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பட் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 18 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது பேன் கார்டு மேண்டட்ரி. இதுவே நம்ம ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம் போஸ்ட் ஆஃபீஸஸ்ல, அதுக்கெல்லாம் பேன் கார்டு நம்ம கொடுக்கறதே மேக்ஸிமம் கொடுக்கறது இல்லை. எல்லாருமே அந்த ஃபார்ம் 60 சூஸ் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சரல் இன்கம் நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம்னா ஏதோ ஒரு அமௌண்ட்டை போட்டு தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக ஒரு கஸ்டமர் செல்ஃபா அவரே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா கம்பல்சரி பேன் கார்டு ஆதார் கார்டு அவர் வச்சிருந்துருக்கணும். ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல மற்ற 3 ஸ்கீம் மாதிரி 1 லட்சம் வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்ற மாதிரியே இல்லை. ஏன்னா மேக்ஸிமமே இதுல ஒரு 1,20,000 தான் டெபாசிட் பண்ணி பேலன்ஸ் இது பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டல் அமௌண்ட்டுக்கு 2% பெர் ஆனம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். நோ ஆவரேஜ் மெயின்டெனன்ஸ், மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது.
12 மாசத்துக்குள்ள கேஒய்சி ஃபார்மாலிட்டிஸை முடிச்சாருன்னா அது ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா கன்வெர்ட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ இதுதான் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். தென் அடுத்தது ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இதுதான் இப்போ நாம கரண்டா எல்லா போஸ்ட் ஆஃபீஸஸ்லையும் நாம பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒர்க். ஸோ ஃப்ரீயா டோர் ஸ்டெப் பேங்கிங். இந்த ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் நார்மலா ஜீரோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் முதல்ல என்ன வித்தியாசம்? ஏன்னா அதுவே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஒரு நார்மலா ஜீரோ பேலன்ஸ்ல ஒரு ஐபிபிபி அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கும் 200 ரூபாய் நம்ம கலெக்ட் பண்றோம். ஆக்சுவலா 200 ரூபாய் தான் வாங்கணும்லாம் எந்த கண்டிஷனும் கிடையாது. நம்ம 500 ரூபாய் கூட கட்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். பட் ஏன் 200 வாங்குறோம்னா, அப்படி நம்ம ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து ஓபன் பண்ணும்போது இமீடியட்டா ஒரு அக்கௌண்ட்ல இருந்து 149 ரூபாய் பிளஸ் அதுக்கு 18% ஜிஎஸ்டி, இந்த அமௌண்ட் வந்து இமீடியட்டா அந்த அக்கௌண்ட்ல இருந்து ரெக்கவரி ஆயிடும் ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான சார்ஜஸா. ஸோ அப்போ 200 ரூபாய் கட்டினோம்னா தான் இப்போ 149 ரூபா பிளஸ் ஒரு 18 ரூபாய் போது அரௌண்ட் 169 ருபீஸ் பக்கம் இமீடியட்டா 168 பக்கம் இமீடியட்டா வித்ட்ரா ஆயிடும். நம்ம அவ்வளோ அப்படி பார்ஷியலா அல்லது சில்லறையா வாங்க முடியாதுன்றதுனால 200 ரூபாய் நாமளா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு இருக்கோம். பட் மினிமம் ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 149 பிளஸ் ஜிஎஸ்டி இந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணா கூட ஒரு ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட முடியும். பட் இனிஷியல் டெபாசிட் இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 200 ரூபாய் கட்டி ஓப்பன் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 149 பிளஸ் அந்த ஜிஎஸ்டி ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த கஸ்டமர் அந்த டோட்டல் ஃபைனான்சியல் இயர்ல எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் டோர் ஸ்டெப் பேங்கிங் அவைல் பண்ணிக்கலாம். கேஷ் டெபாசிட் வித்ட்ராயலு, இந்த மாதிரி விர்ச்சுவலா டெபிட் கார்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்றது, இது எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் பண்ணி, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாவோ கேஷ்பேக்ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு எலிஜிபிளா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்ஷனர் இருக்காரு, அவருக்கு நாம நார்மலா போயிட்டு டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணோம்னா 70 ரூபாய் வாங்குறோம். அதுவே அந்த பென்ஷனரு ஒரு ஐபிபிபி ப்ரீமியம் அக்கௌண்ட் ஹோல்டரா இருந்தாருன்னா நம்ம டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணும்போது அவர் ஐபிபிபி கஸ்டமரா எஸ் நோன்லாம் ஒரு இடத்துல கேட்கும். அந்த இடத்துல எஸ் கொடுத்து போயிட்டோம்னா ப்ரீமியம் அக்கௌண்ட் ஹோல்டரா இருந்தாருன்னா அந்த 70 ரூபாயில அவருக்கு கேஷ்பேக் எல்லாம் வரும் 5%. ஸோ அது மாதிரி தென் எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் பண்ணா கேஷ்பேக்கு, விர்ச்சுவல் டெபிட் கார்டில் ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணா. விர்ச்சுவல் டெபிட் கார்டு அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்போ நம்ம நார்மலா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்க. நம்ம யூஸ் பண்ற ஏடிஎம் கார்டு வந்து டெபிட் கார்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஐபிபிபிக்கு எந்த ஏடிஎம்மும் இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இருக்கு. ஆனா பிசிக்கல் ஃபார்மேட்ல இல்ல, விர்ச்சுவல் மீன்ஸ் இமேஜினரியா ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி டெபிட் கார்டு ஒன்று ஜென்ரேட் ஆகும். நீங்க உங்களுடைய ஐபிபிபி ஆப்ல போனீங்கனாலே அதை ஜென்ரேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க போய் ஜென்ரேட் பண்ணும் பொழுது அதுக்கு நார்மலா அது வந்து 25 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அந்த டெபிட் கார்டை வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு. நீங்க ஒன்ஸ் அந்த டெபிட் கார்டு ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு உங்க ஐபிபிபி அக்கௌண்ட்டுக்கு டெபிட் கார்டை ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஏடிஎம் கார்டை வச்சு நீங்க எப்படி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்னலாம் பண்றீங்களோ அதே மாதிரியே இந்த டெபிட் கார்டுனுடைய டீடைல்ஸ் வச்சு நீங்க எல்லா ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் ஐபிபிபி அக்கௌண்ட்டை சோர்ஸா வச்சு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டெபிட் கார்டு டீடைல்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன் ஃபைனலா பேமெண்ட் ஸ்கிரீன் போகும்போது வரும். அப்போ நம்ம யூஸ்வலா நம்மளுடைய ஏடிஎம் கார்டை எடுத்து அதுல இருக்கிற ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த 16 டிஜிட் நம்பரோ அல்லது 12 டிஜிட் நம்பரையோ டைப் பண்ணிட்டு பின்னாடி வந்து அந்த 3 டிஜிட் நம்பரை வந்து போடுவோம். அதே மாதிரி ஐபிபிபி அக்கௌண்ட்லயும் ஜென்ரேட் ஆகும். அந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஃப்ரண்ட் போர்ஷனும் பேக் போர்ஷனும் ஜென்ரேட் ஆகும். ஃப்ரண்ட்ல வந்து அந்த அகைன் 14 அல்லது 16 டிஜிட் நம்பர், பேக்ல 3 டிஜிட் நம்பர் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எல்லா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸையும் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த விர்ச்சுவல் டெபிட் கார்டு. நம்ம நார்மலா நம்மளுடைய டெபிட் கார்டு யூஸ் பண்ணோம்னாலே நீங்க அமேசான், பிளிப்கார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கேஷ்பேக்கு இல்ல டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஐபிபிபி விர்ச்சுவல் டெபிட் கார்டை வச்சு டிரான்சாக்ஷன் செய்யும் பொழுதும் கேஷ்பேக்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்குது. அதுதான் இந்த ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒன் ஆஃப் த ஃபியூச்சரா எனேபிள் பண்றாங்க. இதுவே அவர் ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டரா இல்லாம ஒரு ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டரா இருந்தாருன்னா அப்ப அந்த கேஷ்பேக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. அவர் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், அட் ஃபுல் காஸ்ட் தான் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த கேஷ்பேக் ஆன் விடிசி விர்ச்சுவல் டெபிட் கார்ட்ஸ். அடுத்தது அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்றப்போ நம்ம 149 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி வந்து நம்ம சார்ஜஸா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து ரெக்கவரி ஆகுது இனிஷியலா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது. தென் எவ்ரி சப்சிக்வெண்ட் இயர் என்ன ஆகும் அப்படின்னா 99 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி வந்து அவங்களுக்கு
ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வருஷமும் 99 பிளஸ் ஜிஎஸ்டி அவங்க அக்கௌண்ட்ல இருந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஃபார் பிரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்டா இதாகும். இது வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் தானே ஒழிய மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு பிடிக்கப்படுற காசு கிடையாது. இந்த பிரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயும் அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஜீரோ பேலன்ஸாவே அவங்க மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு எந்த விதமான மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்ற சார்ஜஸ் எதையுமே பிடிக்க மாட்டாங்க. நாம ரெக்கவரி பண்றது வந்து ஆனுவல் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் தான் நம்ம வந்து 99 பிளஸ் ஜிஎஸ்டியா எவ்ரி இயர் வந்து ரெக்கவரி ஆயிட்டு இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகேங்களா? எகைன் இந்த ஸ்கீமுக்கும் முன்ன பார்த்த 3 ஸ்கீம் 2 ஸ்கீம் மாதிரி அப் டு 1 lakh வரைக்கும் 2% per annum இன்ட்ரெஸ்ட் தரும். எவ்ரி குவார்டர்லி அது கிரெடிட் ஆயிடும். எகைன் 1 lakhல இருந்து 2 lakhs வரைக்கும் இருக்கும் பட்சத்துல 2.25% per annum அட் எவ்ரி குவார்டர் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா கிரெடிட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட், இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. அங்க ஒவ்வொரு டோர் ஸ்டெப் பேங்கிங்க்கும் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவோம். 25 rupees பிளஸ் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவோம். பட் இங்க அது கிடையாது. ஒரே ஒரு டைம் அவங்க அந்த 149 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணிட்டாங்கன்னா எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவங்க டோர் ஸ்டெப் பேங்கிங்கை அவைல் பண்ணிக்கலாம். ஸோ டோர் ஸ்டெப் பேங்கிங் சார்ஜஸ் எப்படி நம்ம கலெக்ட் பண்றோம்? நாம எதுவுமே கலெக்ட் பண்ண மாட்டோம். நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஆபீஸ்ல வச்சு ஓபன் நம்ம ஆபீஸோட லொகேஷனை வந்து பிரைம் லொகேஷனா வச்சு அதுல இருந்து ஒரு 25 meters வரைக்கும் தான் நம்மளுடைய ரேஞ்சா கொடுத்துருப்பாங்க. அந்த 25 meters தாண்டி நீங்க எங்க டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதை வந்து அப்படிங்களா? ஒரே நிமிஷம். இப்போ கேக்குதுங்களா? ஓகே ஓகேங்க. ஸோ அந்த டோர் ஸ்டெப் பேங்கிங் சார்ஜஸும் பார்த்தோம்னா நம்மளுடைய ஆஃபீஸ் பிரைம் லொகேஷன்ல இருந்து எக்ஸீடிங் 25 meters போனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து 25 rupees பிளஸ் ஜிஎஸ்டியா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஃபார் ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் அதுவாகவே டெபிட் ஆயிடும். ஸோ அதுல இருந்து அவங்க தப்பிக்கணும். ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி போனா அவங்களுக்கு தான் லாஸ். ஒரு 10 டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா கூட 250 ரூபா பிளஸ் அதுக்கு ஒரு 18% ஜிஎஸ்டி என்னும் போது பிரீமியம் அக்கௌண்ட்டோட அமௌண்ட்டை விட அது அதிகமா போகுது. ஸோ ப்ரீமியம் அக்கௌண்ட்டா ஓப்பன் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த விதமான சார்ஜஸும் அவங்களுக்கு கிடையாது. எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவங்க டோர் ஸ்டெப் பேங்கிங் ஃபெசிலிட்டியை அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்கும் ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் உண்டான மெயின் டிஃபரன்ஸ். ரைட். அடுத்தது கரண்ட் அக்கௌண்ட்டு. இப்போதைக்கு கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க லாஸ்ட் லைன் கொஞ்சம் பாருங்க. வித் இந்த டேட் தான் முக்கியம். வித் எஃபெக்ட் ஃப்ரம் December 1, 2021 கரண்ட் அக்கௌண்ட்ஸை டெம்பரரிலியா வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் அதை ரிவைவல் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிறது நம்ம பண்றது இல்லை. அதுக்கு பதிலாக மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்றோம். ஓகேங்களா? மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங்கும் ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட்டாக தான் பண்றோம். ஓகேங்களா? இந்த 200 rupees இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அவங்களுக்கு QR கார்டு கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லா மெர்ச்சன்ட் ஆப் மூலமா அவங்களை என்ற ஆன்போர்டிங் பண்றது, இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே நம்ம ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட்டை ஒரு கஸ்டமருக்கு ஓப்பன் பண்ணுவோம். பட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அது மெர்ச்சன்ட் அக்கௌண்ட்டா ஆன்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து QR கார்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுவோம். அவ்வளவுதான் மெர்ச்சன்ட் அக்கௌண்ட். வேற எதுவும் பெருசா அதுக்கும் ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. பட் நமக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்ற கான்செப்ட் இப்போ IPPB-ல December 1, 2021 இருந்து டிஸ்கண்டினியூ செய்யப்பட்டது. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு அப்டேட். தென் அடுத்தது டாக் பே. ஸோ டாக் பே அப்படிங்கிறதும் நம்ம IPPB ரோல் அவுட் பண்ண ஒரு UPI பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நாம் எப்படி ஃபோன்பே, கூகுள் பே யூஸ் பண்றோமோ அதே மாதிரி டாக் பேன்னு ஒரு ஆப் இருக்கு. நீங்க கூகுள் பிளே ஸ்டோர் போனீங்கன்னா அந்த டாக் பே ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வேணா ஃபோன்பே, கூகுள் பேக்கு யூஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ற மாதிரி இந்த டாக் பேவை யூஸ் பண்ணி நீங்க பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு ஒரு பேமெண்ட் ஆப்பை வந்து நீங்க கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதனுடைய ஓனர், அந்த டாக் பே ஆப்பை டிசைன் பண்ணி அதனுடைய ஓனர் வந்து நம்ம IPPB. அவ்வளவுதான். இப்போ ஃபோன்பேக்கு ஒரு தனி பிரைவேட் ஓனர் இருக்கான், ஜிபேக்கு கூகுள் இருக்கு. அந்த மாதிரி டாக் பேன்ற ஆப்புக்கு வந்து நம்ம இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் தான் ஓனர். ஸோ அவங்க லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான். இதுக்கு IPPB அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த டாக் பேவை கான்ஃபிகர் பண்ண முடியுமானா கிடையாது. நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வேணாலும் வச்சு டாக் பேவை கான்ஃபிகர் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபோன்பே, கூகுள் பேல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த டாக் பே ஆப்லயும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு அடிஷனல் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கான்ஃபிகர் பண்ணப்பட்டது. இதுக்கு ஒரு தீம் இருக்கு, அது ஆத்மா நிர்பார் பாரத். இந்த தீம்ல தான் இந்த டாக் பே அப்படின்ற ஆப்பை வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் IPPB வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு கேட்கறது கொஸ்டின் இன்கேஸ் வரும் பட்சத்துல
டாக் பேனுடைய தீம் என்ன அப்படின்ற மாதிரி ஏதாவது அதை ரிலேட் பண்ணி வந்ததுன்னா ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிறது தான் அதுக்கான பதில். தென் இது இல்லாம ஐபிபிபில வேற என்னென்னலாம் சர்வீசஸ் நம்ம ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா மொபைல் பேங்கிங், எஸ்எம்எஸ் பேங்கிங், மிஸ்டு கால் பேங்கிங், ஃபோன் பேங்கிங், கியூஆர் கார்டு இஷ்யூ பண்றோம், டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், டொமஸ்டிக் மணி டிரான்ஸ்ஃபர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஏஐபிஎஸ் பண்றோம், விடிசி விர்ச்சுவல் டெபிட் கார்ட்ஸ் பண்றோம். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன், டைம் ரொம்ப போயிட்டு இருக்கு. ஸோ மொபைல் பேங்கிங்ன்றது நம்ம யூஸ் பண்ற ஆப். ஸோ நம்ம இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கான மொபைல் பேங்கிங் ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் கான்ஃபிகர் பண்றதுக்கு கஸ்டமர் கிட்ட 4 விதமான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா இருக்கணும். ஒன்னு ஐபிபிபி அக்கௌண்ட் நம்பர், ஐபிபிபி கஸ்டமர் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். இது கூட ஒரு டைம் கொஸ்டினா வந்தது, எதன டீடைல்ஸ் எல்லாம் வச்சு மொபைல் பேங்கிங் ஐபிபிபியை கான்ஃபிகர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. ஸோ பாத்துக்கோங்க. ஸோ இந்த 4 டீடைல்ஸ் இருந்தாலே போதும், ஒரு கஸ்டமர் தன்னுடைய ஐபிபிபி அக்கௌண்ட்டுடைய மொபைல் பேங்கிங் ஆப்பை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதுக்காக அவங்க இப்போ இதுவே நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா அதுல வந்து நம்ம ஃபார்ம்ல டிக் பண்ணணும், எனக்கு இது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணுங்கன்னு. பட் ஐபிபிபியில் அது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு, எல்லாமே ஆப்ஷன்ஸுமே எனேபிள் பண்ணி தான் ஐபிபிபி அக்கௌண்ட்டே ஓப்பன் ஆகுது. ஸோ இது மூலமா பேலன்ஸ் செக் பண்ணலாம். என்னென்ன பேலன்ஸ் செக் பண்ணலாம்? ஐபிபிபி அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸையும் செக் பண்ணலாம். இன்கேஸ் அதை போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பி அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸையும் அது மூலமா நம்ம செக் பண்ணிக்கலாம், ஸ்டேட்மெண்ட்டை வியூ பண்ணிக்கலாம். மற்ற எனி நேஷனலைஸ்டு பிரைவேட் பேங்க்ஸ்க்கு நம்ம நெஃப்ட் அண்டு ஐஎம்பிஎஸ் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸை நம்ம பண்ணிக்கலாம். தென் எலக்ட்ரிசிட்டி பில்லு எல்லாம் அந்த மாதிரி நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பில்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். அது எல்லாமே நீங்கள் அந்த சர்வீசஸ் ஆப்ஷன்ஸ்ல போனீங்கன்னா இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு ஐபிபிபி மொபைல் பேங்கிங்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். தென் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ல இருந்து ஐபிபிபி அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டை மூவ் பண்ணோம்னா அந்த கான்செப்டுக்கு பேரு ஸ்வீப் இன். ஐபிபிபி அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸை போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணோம்னா அந்த கான்செப்டுக்கு பேரு ஸ்வீப் அவுட். ஓகேங்களா? ஸ்வீப் இன், ஸ்வீப் அவுட்ன்றது ஐபிபிபி அக்கௌண்ட்டை சோர்ஸா வச்சு பண்ணப்படுறது. ஸோ உள்ள வந்தா ஸ்வீப் இன், ஐபிபிபி அக்கௌண்ட்டுக்கு உள்ள வந்தா ஸ்வீப் இன், வெளியே போனா ஸ்வீப் அவுட். எங்கிருந்து உள்ள வர முடியும், எங்கிருந்து வெளியே போக முடியும்னா ஒன்லி ஃப்ரம் போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பி அக்கௌண்ட். ஓகேங்களா? அடுத்தது எஸ்எம்எஸ் பேங்கிங். ஸோ இதெல்லாம் நீங்க நிஜமாலுமே உங்களோட ஆஃபீஸ்க்கு வெளியே வந்து பிரிண்ட் எடுத்து ஒட்டலாம். ஏன்னா இப்ப நம்ம நிறைய பிஓல அல்லது நம்ம இதுகிட்ட பார்த்தோம்னா இந்த என்ஆர்ஜிஏ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அப்புறம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான இது அமௌண்ட், இதெல்லாம் வந்துருச்சான்னு பார்த்து சொல்லுங்க, பேலன்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கன்னு வந்து நம்மள கவுண்டர்ல வேலை செய்ய விடாம அல்லது நம்ம டெலிவரிக்கு போகும்போது நம்ம கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. சிம்பிள், நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இந்த நம்பருக்கு அவங்க ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா போதும். ரெஜிஸ்டர்னு முதல்ல டைப் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும். தென் இந்த பேலன்ஸ் என்கொயரிக்கு பிஏஎல்னு டைப் பண்ணி 7738062873 இந்த நம்பருக்கு மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா இமீடியட்டா உங்களோட பேலன்ஸ் வந்துடும். அல்லது எம்ஐஎன்ஐன்னு டைப் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு அனுப்பிச்சாங்கன்னா லாஸ்ட் 10 டிரான்சாக்ஷன்ஸ் அவங்க எஸ்எம்எஸ்ஸா வந்துடும். இதெல்லாம் வந்துச்சுன்னா நிஜமாலுமே நமக்கு அது வந்து குறைக்கும். இதை கொஞ்சம் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ஃபீல்டுல யூஸ் ஆகும். நம்ம கிட்ட நிறைய நேரத்துல வரக்கூடியதே பாத்தீங்கன்னா என்னோட ஏரியாவில் காசு வந்துருச்சான்னு பாருங்க, கலைஞர் உரிமை தொகை வந்துருச்சான்னு பாருங்க, இப்ப இனி அடுத்த ட்ரபிள் ஸ்டார்ட் ஆகும், எனக்கு ஸ்காலர்ஷிப் கிரெடிட் ஆயிடுச்சான்னு பாருங்கன்னு. இப்ப நம்ம ஸ்காலர்ஷிப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம் இல்லைங்களா, 10 இயர்ஸ் எபோவ் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வருவாங்க. ஸோ இனி யார் வந்தாலும் அவங்களுடைய மொபைல் நம்பர் எதுல இருந்து, எந்த மொபைல்ல இருந்து அனுப்பணும், அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போது எந்த மொபைல் நம்பரை கொடுத்தாங்களோ அந்த மொபைல் நம்பரை அவங்க எடுத்து அதுல இருந்து இந்த நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு ரெஜிஸ்டர்னு ஃபர்ஸ்ட் டைப் பண்ணி எஸ்எம்எஸ் பண்ணணும். அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு வந்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா பிஏஎல் மினி ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 10 அல்லது 10 டிரான்சாக்ஷன்ஸ் தெரியணும்னா மினின்னு டைப் பண்ணி அனுப்பிச்சோம்னா அவங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் வந்துடும். இது நமக்கு ஃபீல்டுல யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது பார்த்துக்கோங்க. தென் அடுத்து மிஸ்டு கால் பேங்கிங். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு எகைன் ரெஜிஸ்டர்னு டைப் பண்ணி அந்த 8424054994 இந்த நம்பருக்கு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவங்களே கால் பேக் பண்ணி என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, முன்ன சொன்ன மாதிரியே பேலன்ஸ் என்கொயரி அல்லது மினி ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு சில கஸ்டமர்லாம் வருவாங்க, அவங்க எழுத படிக்கவே தெரியாது அவங்களுக்கு, அவங்கள போய் பிஏஎல்னு டைப் பண்ணி இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பு, மினின்னு டைப் பண்ணி இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புனா அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற நம்பர் இருக்கு இல்லைங்களா, எய்தர் 8424046556 இது, அல்லது இப்ப ரீசெண்டா ஆக்சுவலா நல்லா ஒர்க் ஆகுறது இந்த செகண்ட் நம்பர் தான், 7799022509. இந்த நம்பருக்கு அவங்க ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாங்கன்னா எகைன் இந்த மிஸ்டு கால் கொடுக்கப்படுறது அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போது எந்த மொபைல் நம்பரா அவங்க கொடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்களோ அந்த மொபைல்ல இருந்து மிஸ்டு கால் கொடுக்கணும்.
கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இமீடியட்டா அவங்களுடைய ஐபிபிபி அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் மினி ஸ்டேட்மெண்ட் வேணும்னா இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தாங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு வரும். ஸோ இதுவும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபீல்டுல பார்த்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர்ஸை. அடுத்தது ஃபோன் பேங்கிங். இது எனக்கு ரெண்டுமே பண்ண தெரியாது, மெசேஜ் வந்துச்சுன்னா அது என்னால படிக்க கூட தெரியாது அப்படின்னு ஒரு குரூப் வருவாங்க. அவங்களுக்கு இந்த 155-299 இந்த நம்பருக்கு அவங்க கால் பண்ணாங்க அப்படின்னா டோல் ஃப்ரீ தான் இது. இவங்க என்ன தகவல் கேட்கறாங்களோ அதை அவங்க ஓரல் இன்ஃபர்மேஷனா வாய் வார்த்தைகள் மூலமா கன்வே பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அது இல்லாம நான் இந்த மாதிரி வீட்டுல இருக்கேன், என்னால வந்து ஆபீஸ் போக முடியாது, என் வீட்டுக்கிட்ட போஸ்ட்மேன் வந்து அமௌண்ட் கொடுக்க சொல்லுங்க இல்ல டெபாசிட் வாங்கிக்க சொல்லுங்கன்னு அந்த மாதிரி சர்வீசஸ் ரெக்வஸ்ட்டையும் அவங்க இந்த போன் பேங்கிங் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணலாம். எல்லாமே ஓரல் கம்யூனிகேஷன் தான். கஸ்டமர் கேர் ஆஃபீஸர் மாதிரி இருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க இவங்களுக்கான சர்வீசஸை வந்து கான்ஃபிகர் பண்ணி நம்மள வந்து சேனலைஸ் பண்ணிடுவாங்க. தென் QR கார்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய டெய்லி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்ப கொடுக்கக்கூடிய QR கார்டு. இதுல மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது QR கார்டுனுடைய எக்ஸ்பான்ஷன் குயிக் ரெஸ்பான்ஸ் கார்டு. இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம ஒரு எலக்ட்ரானிக் பாஸ்புக் மாதிரி நம்ம அந்த அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு அந்த QR கார்டை ஸ்கேன் பண்ணி நம்ம அக்கௌண்ட் டீடைல்ஸை எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். வேற எதுவும் இதுல பெருசா சொல்றதுக்கு இல்லை. தென் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட். ஸோ டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் ஜீவன் பிரமான் அப்படிங்கிறது பென்ஷனர்ஸ்க்காக நம்ம பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வீஸ். முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஷனர் எவ்ரி இயர் வந்து போயிட்டு அவங்களுடைய பென்ஷன் டிராயிங் ஆஃபீஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தால் ட்ரெஷரி ஆஃபீஸ் அங்கெல்லாம் போயிட்டு அவங்க லைஃப் சர்டிஃபிகேட்டை நேரில் போய் கொடுத்துட்டு வரணும். நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சைன் பண்ணியோ அல்லது ரேக வச்சுட்டோ வரணும். இப்போ அதை வந்து நம்ம அவங்க டோர் ஸ்டெப்ல பண்ணி கொடுத்துருக்கோம். அட் த காஸ்ட் ஆஃப் ₹70 வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி நாம அவங்களுக்கு வீட்டிலேயே பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதை நம்ம ஒரு டிஎல்சி பண்ணணும்னா அந்த கஸ்டமர் என்னென்னலாம் தகவல்களை வச்சிருக்கணும் கையில நம்ம போகும்போது அப்படின்னா அவங்க என்ன டைப் பென்ஷனர், தென் அவங்களுடைய சாங்ஷன் அத்தாரிட்டி, அந்த பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் பிபிஓ நம்பர்ன்றது பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நம்பர் அது, தென் எந்த அக்கௌண்ட்ல உங்களுக்கு பென்ஷன் கிரெடிட் ஆகுது, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்டோ ஏதோ ஒரு அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டை பத்தின டீடைல்ஸ் வித் ஐஎஃப்எஸ்சி கோடோட. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருந்தாங்கன்னா நாம நம்மளுடைய மைக்ரோ ஏடிஎம் ஆப் மூலமா போயிட்டு அவங்களுக்கு டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை ஆன் த ஸ்பாட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த டிஎல்சி பண்ணதுக்கு அப்புறம் அதை பிரிண்ட் எடுத்து அவங்க திருப்பி அனுப்பணும்ன்றது. இப்போ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. டிஎல்சியை நம்ம பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பென்ஷன் டிராயிங் ஆஃபீஸ் பிபிஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டீட்டெயில்ஸ் போயிட்டு அப்டேட் ஆகிடும். ஸோ அவங்க நம்ம கிட்ட வந்து எந்த பிசிக்கல் ஃபார்மேட்லயும் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டொமஸ்டிக் மணி டிரான்ஸ்ஃபர். இது வந்து கேஷ் டு அக்கௌண்ட். ஒரு கஸ்டமருக்கு வந்து எந்த பேங்க்லயுமே அக்கௌண்ட் இல்லை. ஒரு நார்த் இந்தியன் வந்து நம்ம ஊர்ல வேலை செய்யறான், அவனுக்கு நம்ம ஊர்ல அக்கௌண்ட் எங்கேயுமே ஓபன் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்ககிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு நாடோடியா இருக்காங்க, அவங்க கிட்ட ப்ரூஃபே கிடையாது. இப்போ அவனால அக்கௌண்ட்டே ஓபன் பண்ண முடியாது. அவன் ஃபேமிலிக்கு அமௌண்ட் அனுப்பணும்னு நினைக்கிறான். அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இந்த டொமஸ்டிக் மணி டிரான்ஸ்ஃபர். ஸோ கேஷ் டு அக்கௌண்ட் கான்செப்ட். அவனுக்கிட்ட பணம் இருக்கு, அது அவனுடைய ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு அவன் டெபாசிட் பண்ணணும். பட் அவனுக்கிட்ட எந்த அக்கௌண்ட்டும் இல்லை அதை டெபாசிட் பண்றது. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு தான் அந்த டொமஸ்டிக் மணி டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன். அவங்க நியரஸ்ட் பிரான்ச்சஸை விசிட் பண்ணி அந்த ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை அவங்க எந்த அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ண சொல்றாங்களோ அந்த அக்கௌண்ட்ல நாம வந்து ஆன் பிகாஃப் ஆஃப் கஸ்டமர் டெபாசிட் பண்றோம். அதுக்கான சார்ஜஸா 1% ஆஃப் டிரான்சாக்ஷன் வேல்யூ. இப்போ 1000 ரூபாய் வாங்குற ஒரு கஸ்டமர் டெபாசிட் பண்றாங்கன்னா 1000 ரூபாய்க்கு 10 ரூபாய் வரும் 1%. இதுவே 500 ரூபாய்னா 500 ரூபாய்க்கு 5 ரூபான்னு வரும். ஆனா மினிமம் சர்வீஸ் சார்ஜே 10 ரூபாயில இருந்து தான் வாங்கணும்னு சொல்றாங்க. ஸோ 1000 ரூபாய்க்கு மேல போகும்போது 1% ஆஃப் டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து நம்ம சர்வீஸ் சார்ஜா கலெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு பாயிண்ட் தான் இதுல ரொம்ப முக்கியம். 1% ஆஃப் டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து நம்ம சர்வீஸ் சார்ஜா வாங்குறோம். இஃப் அந்த 1% கால்குலேட் பண்ணும்போது பிலோ 10 rupees வந்ததுன்னா அதை இக்னோர் பண்ணிட்டு மினிமம் ஸ்டார்டிங் சார்ஜஸே 10 rupees வாங்குறோம் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி ஏஐபிஎஸ் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் நமக்கு தெரியும். ஒன்லி வித்ட்ராயல் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டெபாசிட்ஸ் எதுவும் பண்றது கிடையாது அதர் பேங்க்ஸ் இது. ஸோ அதுதான் இந்த ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இதுவே கூட கொஸ்டினா வரலாம். ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அதனுடைய அப்ரிவேஷன் அது பார்த்துக்கோங்க. தென் மொபைல் நம்பர் அப்டேட் சர்வீஸ். நீங்க சிஇஎல்சி பண்றீங்க இல்லையா, அந்த சிஇஎல்சி பண்றதுக்குடைய இதுதான் இது. ஸோ அது முதல்ல எப்போ ரோல் அவுட் பண்ணாங்க அப்படின்னு கண்டிப்பா கேட்கப்படலாம். ஜூலை 20, 2021 இருந்து தான் நம்ம சிஇஎல்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓவரால் எவ்வளவு பிரான்ச்சஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இது நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ஒரு அப்ராக்சிமேட் கவுண்ட் தான். பட் இந்த டீடைலுமே ஐபிபிபி வெப்சைட்ல இருந்து எடுக்கப்பட்டது தான். ஸோ 1,46,000 பேருன்றது கரெக்டான கவுண்ட் தான். கரெக்டான கவுண்ட் சென்ஸ்
ஆத்தரைஸ்டு கவுண்டா இதை தான் நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூலை 2021 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஓவரால் 1,46,000 போஸ்ட்மேன் அண்ட் ஜிடிஎஸ் ஸ்டாஃப்ஸ் மூலமா சிஎல்சியை வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நாம ஆக்சுவலா சிஎல்சின்றது சைல்டு என்ரோல்மெண்ட் லைட் கிளைண்ட்னு சொல்லிட்டு ஆதார் யூஐடிஐனுடைய ஒரு கான்செப்ட் அது. அது மூலமா ஈவன் பிறந்த குழந்தைக்கு ஆதார் அப்டேஷன் கூட, ஆதார் என்ரோல்மெண்ட் கூட பண்ணலாம். பட் இப்போதைக்கு நமக்கு அதுக்கான லைசன்ஸ் இல்லை. நம்ம ஒன்லி மொபைல் நம்பர் அப்டேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுக்கான சார்ஜஸா நம்ம 50 rupees இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தென் நமக்கு இந்த ஐபிபிபி ரிலேட்டடான அப்ரிவேஷன்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அல்லது போட்டோ எடுத்துக்கோங்க. நெஃப்ட்னா அதனுடைய அப்ரிவேஷன் என்ன, ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ், இது கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஸ்கிரீனை ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க அல்லது நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கும் பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது நியூ பென்ஷன் ஸ்கீம். ஒரு 15 minutes முடிச்சிடுறேன். ஸோ நியூ பென்ஷன் ஸ்கீம் முதல்ல இந்தியாவில் துவங்கப்பட்ட தேதி வந்து 1/1/2004. ஓகேங்களா? 1/1/2004 இருந்து தான் இதை கொண்டு வராங்க. அடுத்தது 1 May 2009 ஒரு டேட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1/1/2004 அப்படிங்கிறது நியூ பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்னு கொண்டு வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமை அபாலிஷ் பண்ண தேதி. அதாவது 1/1/2004 இருந்து அப்பாயின்மெண்ட் ஆகக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இனி கவர்மெண்ட் பென்ஷன் தராது. அவங்களுக்கு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் மூலமா சிபிஎஃப், அதாவது ஒவ்வொரு மாசமா அவங்க சம்பளத்துல இருந்தே ரெக்கவரி பண்ணி அது மூலமா ஒரு கார்பஸ் அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணி அதுல இருந்து தான் உங்களுக்கு பென்ஷன் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, நியூ பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு. அதனுடைய தேதி வந்து 1/1/2004. ஓகேங்களா? இப்போ இது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குன்னு இருந்தது. இப்போ அடுத்தது என்ன பண்ணாங்க, அடுத்த ரோல் அவுட்டா என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு நான் கவர்மெண்ட், ஒரு நார்மலான ஒரு சிட்டிசன் இருக்காங்க, அவர் எந்த கவர்மெண்ட் வேலையில இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்ல இருக்காரு, இல்லை ஏதோ ஒன்று இருக்காரு, அவங்களும் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்குள்ள என்ரோல் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகைன் ஒரு அடிஷனல் ஆடண்டம் ஆட் பண்றாங்க. அது கொண்டு வந்தது தான் 1 May 2009. ஓகேங்களா? நியூ பென்ஷன் ஸ்கீம் எப்ப இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டதுன்னு கொஸ்டின் வந்தா 1/1/2004. நியூ பென்ஷன் ஸ்கீம் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் அவைலபிலிட்டியா எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டா அதுதான் 1 May 2009. இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் இந்த கம்ப்ளீட் ஸ்கீமை வந்து ஆப்ரேட் பண்றது என்எஸ்டிஎல் அண்ட் சிஆர்ஏ அப்படின்ற இந்த 2 நிறுவனங்கள் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. என்எஸ்டிஎல் வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, சிஆர்ஏ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இது 2 பேருனுடைய ஒர்க் இதுதான். ஸோ இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்ல என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நியூ பென்ஷன் ஸ்கீம் திட்டம், இப்போ நீங்க கரண்டா இப்போ அடுத்து வரக்கூடிய 5 minutes கேட்கறது எல்லாமே ஒரு நார்மல் பென்ஷன் ஸ்கீம். நியூ பென்ஷன் ஸ்கீம்ல என்னென்னலாம் அக்கௌண்ட் டைப் இருக்கு, ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூ பென்ஷன் ஸ்கீம்ல 2 விதமான அக்கௌண்ட் இருக்கு. Tier 1 பென்ஷன் அக்கௌண்ட், Tier 2 அக்கௌண்ட்னு 2 இருக்கு. ஓகேங்களா? Tier 1 அக்கௌண்ட், Tier 2 அக்கௌண்ட். Tier 1 அக்கௌண்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாவே பென்ஷன் அக்கௌண்ட் தான். ஓகேங்களா? Tier 2 அக்கௌண்ட்ன்றது ஒரு நார்மல் எஸ்பி அக்கௌண்ட் மாதிரி, நம்ம எப்ப வேணா பணம் போட்டுக்கலாம், எப்ப வேணா பணம் எடுத்துக்கலாம். அது Tier 2 அக்கௌண்ட். Tier 1 அக்கௌண்ட்ன்றது ஒன்லி பணத்தை போட மட்டும்தான் முடியும், பணத்தை 60 வயசு முடிச்சதுக்கு அப்புறமா தான் எடுக்க முடியும். அதுதான் Tier 1 அக்கௌண்ட்டுக்கும் Tier 2 அக்கௌண்ட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அப்போ ஒரு நார்மல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு டிஃபால்ட்டா நியூ பென்ஷன் ஸ்கீம்ல பென்ஷன் தரோன்னு ஓபன் பண்றாங்க பாத்தீங்களா அந்த அக்கௌண்ட், அது டிஃபால்ட்டாவே Tier 1 அக்கௌண்ட். ஓகேங்களா? அது ஒரு பென்ஷன் அக்கௌண்ட். ஸோ Tier 1 அக்கௌண்ட்ல எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயுமே 1/1/2004 இருந்து கம்பல்சரி Tier 1 அக்கௌண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஓப்பன் ஆயிடும். அவங்க எல்லாருமே அந்த Tier 1 பென்ஷன் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் டிஃபால்ட்டா மாறிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு இது இல்லாம நான் இன்னொரு அக்கௌண்ட் எப்போ வேணா பணம் போட்டு எடுக்கிற மாதிரி எனக்கு நியூ பென்ஷன் ஸ்கீம்ல வேணும் அப்படின்னாங்கன்னா அவங்க இந்த Tier 2 சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் அது எதுக்கு யூஸ் ஆகும், எப்போ யூஸ் ஆகுன்றது நான் அடுத்து சொல்றேன். ஸோ இப்போ Tier 1 அக்கௌண்ட், Tier 1 அக்கௌண்ட்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பென்ஷன் கேட்டகரிக்கான அக்கௌண்ட். அதை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மினிமம் 500 கட்டி தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். எகைன் சப்சிக்வெண்டா அதுல டெபாசிட் பண்றதும் பாத்தீங்கன்னா 500 மினிமம் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். இது ஃபார் நார்மல் சிட்டிசன்ஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லாம ஒரு நார்மல் சிட்டிசன் இருக்காரு, அவர் வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 1 May 2009 இருந்து ஓப்பன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த தேதியிலிருந்து ஒரு நார்மல் சிட்டிசன், கவர்மெண்ட் எம்ப்ளாயி அல்லாத ஒரு நார்மல் சிட்டிசன் ஒரு என்பிஎஸ் கீழே ஒரு பென்ஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு விருப்பப்பட்டாருன்னா அவர் இனிஷியல் டெபாசிட்டா 500 கட்டி ஓப்பன் பண்ணணும். அடுத்து சப்சிக்வெண்டா 500 அல்லது மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 எப்படி வேணா அவங்க கட்டிக்கலாம்.
அந்த மாதிரி மேக்சிமம் அவங்க வந்து கட்டிக்கிட்டே போகலாம். மினிமம் அந்த பென்ஷன் டயர் ஒன் அக்கௌண்ட்ல ஒரு வருஷத்துல 6,000 ரூபாயாவது மினிமம் டெபாசிட் அவங்க பண்ணணும். அப்படி பண்ணலன்னா ஒவ்வொரு ஃபைனான்சியல் இயருக்கும் 100 ருபீஸை பெனால்ட்டியா நம்ம வசூல் பண்ணிடுவோம். மேக்சிமம் டெபாசிட்டுக்கு எந்த விதமான சீலிங்கும் கிடையாது. எனி நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அவங்க பண்ணிக்கலாம். தென் மினிமம் ஒரு அக்கௌண்ட்ல ஒரு டிரான்சாக்ஷனாவது அந்த ஃபைனான்சியல் இயர்ல நடந்திருக்கணும். இந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு அவங்க கட்டிட்டே வருவாங்க? அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண டயர் ஒன் பென்ஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுல இருந்து டில் அவங்களுடைய 60th ஏஜ் வரைக்கும் கட்டிட்டே வருவாங்க. ஓகேங்களா? 60th ஏஜ்ல என்ன நடக்கும்? இந்த அக்கௌண்ட் மெச்சூர் ஆகும். மெச்சூர் ஆயிட்டு 60% ஆஃப் அமௌண்ட்டை கையில கொடுத்துட்டு 40% ஆஃப் அமௌண்ட்டை ஆன்யூட்டி பண்ணிடுவோம். ஆன்யூட்டி மீன்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி நம்ம பேர்ல ஏதாவது ஒரு பென்ஷன் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை நமக்கு மாசம் மாசம் கன்சாலிடேட்டட் பென்ஷனா வந்து கொடுப்பாங்க. அதுதான் இந்த டயர் ஒன் பென்ஷன் அக்கௌண்ட். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு தெரிய வேண்டியது, நியூ பென்ஷன் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் ஆனது 1/1/2004. என்பிஎஸ் எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் அவைலபிலிட்டி ஆன தேதி வந்து 1/மே/2009. ஒரு நார்மல் சிட்டிசன் என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா எவ்வளவு இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணணும்னா 500. அதே மாதிரி சப்சிக்வெண்ட் டெபாசிட்டும் மினிமம் 500 அல்லது 500க்கு மேல 100 மடங்குகளாக தான் பே பண்ண முடியும். தென் ஒரு ஃபைனான்சியல் இயர்ல குறைந்தபட்சம் 6,000 ரூபாயாவது அவர் கம்பல்சரி டெபாசிட் பண்ணணும். கட்ட தவறினால் 100 ரூபாய் பெனால்ட்டி பெர் ஃபைனான்சியல் இயர் வசூல் பண்ணிடும். நம்ம பிபிஎஃப் அக்கௌண்ட், எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டுக்குலாம் எப்படி மினிமம் 250 அல்லது 500 கட்டலன்னா 50 ரூபாய் பெனால்ட்டி வாங்குறோமோ அந்த மாதிரி இதுல 100 ரூபாய் பெனால்ட்டி வசூல் பண்ணிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு டிரான்சாக்ஷன் கம்பல்சரி அவங்க பண்ணியே தீரணும். ஸோ இது டயர் ஒன் பென்ஷன் அக்கௌண்ட். தென் டயர் டூ சேவிங்ஸ் அக்கௌண்ட். இது வந்து ஒரு நார்மல் எஸ்பி அக்கௌண்ட் மாதிரி. இதுல அவங்க இந்த அக்கௌண்ட் இப்ப ஒரு டயர் டூ அக்கௌண்ட் நான் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அந்த கஸ்டமர் கம்பல்சரியாக டயர் ஒன் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்க வேண்டும். ஏற்கனவே டயர் ஒன் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டயர் டூ அக்கௌண்ட் ஓபன் பண்ற ஆப்ஷனே கவர்மெண்ட் கொடுக்குது. ஓகேங்களா? அப்ப நான் ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் வந்து என்பிஎஸ்ல இருக்கேன் அப்படின்னா நான் டைரக்டா போய் டயர் டூ அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். பட் அதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இது நம்ம நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் நம்ம ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணோம்னா ஃபிக்ஸ்டா இதுதான் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்குறாங்க. பட் நீங்க ஒரு என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா, ஓபன் பண்ணிட்டு அதில் நீங்க ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்றீங்க இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து என்ன மாதிரியான செக்டார்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு வந்து பெனிஃபிட் வரும் அப்படின்றத நாமளே சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல மார்க்கெட்டை பத்தின நாலேஜ் இருந்ததுன்னா ஈக்விட்டியில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், கவர்மெண்ட் செக்யூரிட்டியில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், கார்பரேட் பாண்ட்ஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவ் சாய்ஸ் என்ற ஆப்ஷன் மூலமா நீங்களே ஸ்பிளிட் பண்ணி என்னுடைய அமௌண்ட்டை இதுல இவ்வளவு பர்சன்டேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க டெபாசிட் பண்ற அமௌண்ட்டை ஒவ்வொரு மந்த்தும் அவங்க எடுத்து அந்தந்த செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் பட்சத்துல உங்களுக்கு அந்த அமௌண்ட் எல்லாமே உங்களோட டயர் டூ அக்கௌண்ட்ல அக்குமுலேட் ஆகிட்டே வரும். ஸோ அதுதான் இந்த டயர் டூ அக்கௌண்ட்டுடைய ஒரு ஃபர்ஸ்ட் யூசேஜ். செகண்ட், இந்த டயர் டூ அக்கௌண்ட்லயோ அல்லது டயர் ஒன் அக்கௌண்ட்லயோ அவங்க எக்ஸ்ட்ராவா ஒரு 50,000 டெபாசிட் பண்ணாங்கன்னா அது நம்ம சேவிங்ஸ்க்கு நம்ம நார்மலா ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் சேவிங்ஸ் காட்டினா இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல எக்ஸ்ட்ராவா ஒரு 50,000 ருபீஸ் அவங்க டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்க முடியும். எப்போ வாங்க முடியும்னா டயர் ஒன் அக்கௌண்ட்லயோ அல்லது இந்த மாதிரி டயர் டூ அக்கௌண்ட்லயோ அவங்க டெபாசிட் பண்ணாங்கன்னா. ஸோ அந்த ஒரு அடிஷனல் ஃபீச்சர் வந்து இந்த டயர் டூ டயர் ஒன் அக்கௌண்ட்க்கு இருக்கு. ஸோ டயர் டூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா எவ்வளவு பேலன்ஸ் ஓப்பன் பண்ணணும்? மினிமம் பேலன்ஸே 1000 ருபீஸ் அவங்க அட் த டைம் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங் கட்டணும். அடுத்து ஃபர்தர் சப்சிக்வெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே 250 ருபீஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 வந்து அவங்க பே பண்ணணும். ஒரு ஃபைனான்சியல் இயர்ல மினிமம் 2000 ருபீஸாவது அவங்க கட்டியிருக்கணும். எகைன் கட்ட தவறினால் 100 ரூபாய் பெனால்ட்டி. வித்ட்ராயல் பர்மிட்டட் அட் எனி டைம். அவங்க எப்போ வேணா வித்ட்ராயல் பண்ணிக்கலாம், எப்போ வேணா டெபாசிட் பண்ணிக்கலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டயர் ஒன் அக்கௌண்ட்டோ டயர் டூ அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ரெக்கார்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேன் கார்டு மாதிரி பிரான் கார்டுன்னு ஒரு கார்டு, ஆஸ் லைக் பேன் கார்டு மாதிரியே இருக்கும். ஒரு பிரான் கார்டுன்னு ஒரு கார்டை நமக்கு டெஸ்பேச் பண்ணி அனுப்புவாங்க. அதுல 12 டிஜிட் கொண்ட ஒரு நம்பர் இருக்கும். அதுதான் நம்மளுடைய பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர். பிரான் அப்படின்னா பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர். அதுதான் பிரான்கான எக்ஸ்பான்ஷன், பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர். அதுல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருடைய அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா 12 டிஜிட்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? இப்ப ஆக்டிவ் சாய்ஸ், ஆட்டோ சாய்ஸ்ன்னு 2 இருக்கு. நாம இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட் வந்து எதுல எத்தனை பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் ஆகணும் அப்படிங்கறத நாமளே சூஸ் பண்ணோம்னா அது ஆக்டிவ் சாய்ஸ். நாம அந்த ஆப்ஷன் எனக்கு அதை பத்திலாம் எந்த நாலேஜும் இல்லை ஷேர் மார்க்கெட் பத்தி, அதனால நீங்களே எது பெஸ்டோ எனக்கு அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கே விட்டுட்டோம்னா அது ஆட்டோ சாய்ஸ். இந்த ஆட்டோ சாய்ஸ்ல நம்ம ஆப்ஷனா கொடுக்கும் பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா,
எல்லாத்துலயும் 33% இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது இது எல்லாமே முடிஞ்சது. இதுக்கப்புறம் இந்த ஃபைனல் அமௌண்ட் அட் த டைம் ஆஃப் 60th ஏஜ், ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 60th ஏஜ் நமக்கு நம்ம அக்குமுலேட் பண்ண அமௌண்ட்ல இருந்து 60% கையில கொடுத்துட்றாங்க. மீதி 40% வச்சுதான் நமக்கு பென்ஷன் தர போறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த பென்ஷன் தரத்துக்கான ஃபண்ட் மேனேஜர்ஸா ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களை வந்து அந்த பிஎஃப்ஆர்டிஏ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னா எல்ஐசி, எஸ்பிஐ, யூடிஐ ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன்ஸ், இங்க இருக்கு பாருங்க. இது எல்லாமே இந்த 8 நிறுவனங்களும் நமக்கு வந்து பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸா இருக்காங்க. இவங்க எல்லாமே அந்த 60 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் பென்ஷன் தரப்போறதா சொல்றாங்க இல்லைங்களா? அந்த பென்ஷனை நிர்வகிக்கக்கூடிய நிறுவனங்கள். இதுல நமக்கு எந்த பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் வேணும்ன்ற ஆப்ஷனையும் நாமளே கொடுத்துக்கலாம். 60 வயசு முடியும் போது எகைன் நம்ம கிட்ட அந்த 60% ஆஃப் அமௌண்ட்டை கொடுத்துட்டு உங்களுடைய 40% ஆஃப் அமௌண்ட்டை இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எந்த ஃபண்ட் மேனேஜர் கிட்ட நீங்க ஒப்படைக்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம யாரை சூஸ் பண்றோமோ அந்த நிறுவனத்துக்கிட்ட நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அவங்க அதை இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன்ஸை நமக்கு பென்ஷனா தருவாங்க. ஓகேங்களா? தென் இன்கேஸ் 60 வயசுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனாலோ, டெத் ஆனாலோ, அல்லது 60 வயசுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது. ஒரு கஸ்டமர் அல்லது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இவங்க 2 பேர்ல யாரா வேணா இருக்கலாம். அவங்க கம்ப்ளீட்டா 60 இயர்ஸ் இருந்து சர்வீஸை முடிக்கிறாங்க, அல்லது டேர்ம் அந்த கம்ப்ளீட்டா அந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்டுக்கான டெபாசிட் வந்து 60 வயசு வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டாங்க. 60 வயசு முடியும் போது என்ன பண்ணுவாங்க? 60% ஆஃப் அமௌண்ட்டை அவங்களுக்கு கேஷ் அவுட் பண்ணி கையில பணமா கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய 40% ஆஃப் அமௌண்ட்டை பென்ஷன் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை டில் அந்த கஸ்டமருடைய டெத் வரைக்கும் அவங்களுக்கு பென்ஷனா கொடுத்துக்கிட்டே வருவாங்க. ஓகேங்களா? இது 60 இயர்ஸ் வரைக்கும் ப்ராப்பரா இருந்து நடக்கிறவங்களுக்கு. இன்கேஸ் அந்த 60 வயசு வரைக்கும் அவங்க அக்கௌண்ட்ல டோட்டலா அக்குமுலேட் ஆன அமௌண்ட் 5 லட்சத்துக்கு குறைவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 40% ஆன்யூட்டி, அந்த 40% அமௌண்ட் பிடிச்சி வச்சுக்கிறது அப்படின்ற கான்செப்டே இல்லை. அந்த அமௌண்ட் மொத்தத்தையும் அந்த கஸ்டமர் கையில கொடுத்துருவாங்க, அல்லது அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி கையில கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது சீன் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் வந்து எம்டிஎஸ்ஆ செலக்ட் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க ஆன் ப்ரொமோஷன். இப்போ நீங்க எக்ஸாம் எழுதி எம்டிஎஸ்ஆ செலக்ட் ஆகிற மாதிரி ப்ரொமோஷன்ல சீனியாரிட்டி வைஸ் எம்டிஎஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் 55 வயசுலயோ அல்லது அந்த மாதிரி ரொம்ப வெட்ஜ் ஆஃப் த சர்வீஸ்ல வந்து ஒருத்தர் எம்டிஎஸ்ஆ ப்ரொமோட் ஆனார்னா அந்த மீதி இருக்கக்கூடிய காலங்கள் 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ அவர் அக்கௌண்ட்ல அக்குமுலேட் ஆகிற அமௌண்ட்லாம் 5 லட்ச ரூபாய் வர்றது ரொம்ப டவுட். இப்ப அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பென்ஷன்ன்ற கான்செப்டே இல்லை. 5 lakhsக்குள்ள தான் அவங்களோட அக்குமுலேட்டட் அமௌண்ட்டே இருந்ததுன்னா அந்த 5 lakhs அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் கம்ப்ளீட்டா செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸீடிங் 5 lakhs இருந்ததுனா தான் இந்த 40-60 அப்படின்ற கான்செப்ட். இது கம்ப்ளீட்டா சர்வீஸை முடிச்சவங்களுக்கு. இன்கேஸ் முன்கூட்டியே ரெசிக்னேஷன் பண்றாங்க, விஆர்எஸ்லயோ இல்லை ஏதோ ரெசிக்னேஷன் பண்றாங்கன்னா அப்போ அவங்க கையில வெறும் 20% தான் கொடுப்பாங்க. 80% ஆஃப் அமௌண்ட்டை பென்ஷன் ஃபண்டா கன்வெர்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ வெறும் 20% தான் அவங்க விஆர்எஸ்ல போனாங்கன்னா வாங்க முடியும். ஸோ ஒரு கம்பல்ஷன் வச்சிடறாங்க, நீங்க ஃபுல் சர்வீஸை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. இன்கேஸ் இந்த கேட்டகரியில அவங்க அக்கௌண்ட்ல டோட்டலா அக்குமுலேட் ஆன அமௌண்ட் 2.5 லட்சத்துக்கு உள்ளதான் இருந்தது அப்படின்னா அப்ப கம்ப்ளீட்டாவே அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. எகைன் இதுவும் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அப்போ யாராவது ப்ரொமோஷன்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயா வந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி சீன்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இன்கேஸ் டெத் ஆயிடுறாங்க 60 வயசுக்கு முன்னாடியே, அப்ப என்ன நடக்கும்? எகைன் 80% ஆன்யூட்டி பண்ணி அவங்களுடைய நாமினி யாருன்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பென்ஷனா கொடுத்துருவாங்க. 20% அந்த நாமினிக்கு கேஷ் அமௌண்டா கொடுத்துருவாங்க. இந்த இன் கேஸ் ஆஃப் டெத்துக்கு போற பர்சன்டேஜ் வந்து நாமினியா அவங்க யாரை போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் சாரும். ஓகேங்களா? எகைன் அந்த கேஸ்லயும் 5 lakhsக்குள்ள அந்த அக்குமுலேட்டட் அமௌண்ட் இருந்ததுன்னா ஃபுல் அமௌண்ட்டை அந்த நாமினிக்கு என்பிஎஸ் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது பார்ஷியல் வித்ட்ராயல். ஒரு நீங்களே நாளைக்கு பிஏவாவோ எம்டிஎஸ் ஆகவோ போஸ்ட்மேனாவோ ப்ரமோட் ஆயிட்டீங்க, நியூ பென்ஷன் ஸ்கீமுக்குள்ள என்ரோல் ஆயிடுறீங்க. எகைன் உங்க சேலரியில இருந்து 10% பிடிப்பாங்க. கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷனா வந்து இந்த ஸ்கிரீன்ல அதை சொல்ல மறந்துட்டேன். வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/2019 அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய அடிப்படை சம்பளத்திலிருந்து பேசிக் பே பிளஸ் டிஏ இந்த ரெண்டுத்தோட டோட்டலுக்கு 10% நம்மளுடைய சேலரில இருந்து டிஃபால்ட்டா ரெக்கவரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் அதே ஈக்குவல் அமௌண்ட் 10% நம்ம பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர்ல டெபாசிட் பண்ணுவாங்க எவ்ரி மந்த். இப்போ 1/4/2019 இருந்து
நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அதே 10% ஆஃப் பேசிக் பிளஸ் டிஏ தான். பட் கவர்மெண்ட் போடுறது 14% ஆஃப் பேசிக் பிளஸ் டிஏ வந்து நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றாங்க. இது ஒரு அடிஷனல் ஃபீச்சரா இப்ப நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்ப இதே மாதிரி நம்ம மாசம் மாசம் நம்ம சம்பளத்தை வந்து பிடிச்சிக்கிட்டே வராங்க. திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, நான் வந்து என்னுடைய என்பிஎஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை வந்து பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் நான் எக்ஸிட் ஆக விரும்பல, க்ளோஸ் பண்ண விரும்பல அக்கௌண்ட்டை. நம்ம ஆர்டில லோன் எடுக்கிற மாதிரியோ அல்லது பிபிஎஃப்ல லோன் எடுக்கிற மாதிரி இதுல இருந்து ஏதாவது லோனோ வித்ட்ராயலோ எடுக்க முடியுமானா லோன் கிடையாது, பட் வித்ட்ராயல் எடுக்கலாம். எவ்வளவு எடுக்கலாம்னா நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன்ல இருந்து 25%. இப்போ நம்ம சொன்ன இல்லைங்களா, இப்போ நம்ம சம்பளத்துல இருந்து 10% பிடிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஒரு 14% போடுறாங்கன்னு. இப்போ நம்ம அக்கௌண்ட் எடுத்து நீங்க டோட்டல் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா அதுல எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 2 காலமா பிரிச்சிருப்பாங்க. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்ன்றது நம்ம சம்பளத்துல இருந்து பிடிக்கப்பட்ட தொகை. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 14% அல்லது 10% கவர்மெண்ட் போடுற தொகை. இதுல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனுடைய டோட்டல் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து 25% நமக்கு வித்ட்ராயலா கொடுப்பாங்க. எப்பெல்லாம் கொடுப்பாங்க? அப்படி வித்ட்ராயல் வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 3 வருஷமாவது சர்வீஸ் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? 3 years ஃப்ரம் டேட் ஆஃப் ஜாயினிங் இன் என்பிஎஸ். அப்பதான் நீங்க வித்ட்ராயல் ஃபீச்சரை அவைல் பண்ண முடியும். ரைட். 3 வருஷம் முடிஞ்சு நீங்க என்பிஎஸ் வந்து வித்ட்ராயல் எடுக்கிறீங்க. அப்படி நீங்க வித்ட்ராயலுக்கு அப்ளை பண்ணும்போது 4 காரணங்களுக்காக மட்டும்தான் நீங்க வித்ட்ராயல அப்ளை பண்ண முடியும். ஒன்னு, உங்களுடைய அல்லது உங்கள் குழந்தைங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்க வாங்கலாம். தென் குழந்தைங்களுடைய திருமணத்துக்காக வாங்கலாம், அல்லது உங்களுடைய திருமணத்துக்காகவும் வாங்கலாம், அல்லது புதுசா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க, அல்லது வீடு வாங்க போறீங்கன்னா அதை காரணமா காமிச்சு வாங்கலாம். அல்லது ஏதாவது ஒரு கிரானிக் டிசீஸ் இருக்கு அல்லது ஏதாவது ஒரு இல்னஸ் இருக்கு அப்படின்னும் போது நமக்கோ நம்மளுடைய டிபெண்டன்ஸ், நம்ம யாரெல்லாம் நம்மளுடைய டிபெண்டன்ட்னு சொல்லி நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஃபார்ம் 13ல வந்து கொடுத்துருக்குமோ அதுல இருக்கக்கூடியவங்க யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லை அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காகவும் நம்ம என்பிஎஸ் அக்கௌண்ட்ல இருந்து 25% ஆஃப் அமௌண்ட்டை வித்ட்ராயல் பண்ணி எடுக்கலாம். முதல்ல வந்து இதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ், இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் கேட்டாங்க. இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நாமளே ஒரு செல்ஃப் சர்டிஃபிகேட் கொடுத்து வித்ட்ராயல் அப்ளிகேஷனை நம்மளுடைய பே டிராயிங் ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ணோம்னா 15 to 20 daysல நம்மளுடைய லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நான் எத்தனை டைம் வித்ட்ராயல் எடுத்துக்கிட்டே இருக்கலாமா வருஷம் ஃபுல்லானா? கிடையாது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வித்ட்ராயலே பார்த்தீங்கன்னா 3 டைம் தான் நம்மளுடைய சர்வீஸ் முடிவு இருக்கும். ஸோ நம்ம சர்வீஸ்குள்ள வந்ததுல இருந்து 60 வயசுக்குள்ள மேக்ஸிமமே 3 டைம் தான் என்பிஎஸ் அக்கௌண்ட் வந்து வித்ட்ராயல் எடுக்க முடியும். ஒரு வித்ட்ராயலுக்கும் இன்னொரு வித்ட்ராயலுக்கும் நடுவுல குறைந்தபட்சம் 5 வருஷம் கேப் ஆகுது இருந்தா மட்டும்தான் செகண்ட் வித்ட்ராயல் கொடுப்பாங்க, செகண்டோ அல்லது தேர்ட் வித்ட்ராயலோ கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு என்பிஎஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதுல நமக்கு மெயினா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது 1/1/2004ல நேஷனல் வைடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு நியூ பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. நார்மல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் மே 2009ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கு, டயர் 1 டயர் 2ன்னு. டயர் 1 வந்து டிஃபால்ட்டா பென்ஷன் அக்கௌண்ட், டயர் 2 வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட். டயர் 1 ஓப்பன் பண்ணணும்னா மினிமம் 500 பே பண்ணணும், டயர் 2 ஓப்பன் பண்ணணும்னா மினிமம் 1000 பே பண்ணணும். எகைன் டயர் 1க்கு சப்சிக்வெண்ட் டெபாசிட் அமௌண்ட் வந்து 500, டயர் 2க்கு வந்து 250 rupees. தென் டயர் 1க்கு மினிமம் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டே 6000 rupees, டயர் 2க்கு மினிமம் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் 2000 rupees. ஓகேங்களா? தென் டயர் 1 அக்கௌண்ட்ல எப்போ வேணா வித்ட்ராயல் எடுத்துக்க முடியுமானா கிடையாது. அந்த வித்ட்ராயல் ப்ராசஸ் தான் இப்போ நம்ம கொஞ்சம் முன்ன பார்த்தோம். 3 டைம் தான் எடுக்க முடியும், அதுவும் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எடுக்க முடியும். டோட்டலாவே 3 டைம் தான் எடுக்க முடியும். பட் டயர் 2ல எப்போ வேணா நம்ம வித்ட்ராயல் எடுத்துக்கலாம், எப்போ வேணா டெபாசிட் பண்ணிக்கலாம். பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் யாருன்னு லிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லது போட்டோ எடுத்துக்கோங்க. ஆஸ் ஆன் டேட் கவர்மெண்டோட இதுல ஸ்ட்ரக்சருக்கு ரெக்கவரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா 10% ஃப்ரம் எம்ப்ளாயி, 14% ஃப்ரம் எம்ப்ளாயர். எம்ப்ளாயர்னா வேலை கொடுக்குறவங்க, எம்ப்ளாயினா வேலை செய்யறவங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இப்போ நம்மளோட பென்ஷன் ஃபண்ட் வந்து நம்மளுடைய பிரான் அக்கௌண்ட்ல அக்குமுலேட் ஆகுது. பிரான் அப்படின்னுடைய அப்ரிவேஷன் பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. இதோட செஷன் முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, என்ன செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் மாதிரி ஒரு எம்சிக்யூ क्वेश्चंस மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். கண்டிப்பாங்க மேடம். என்னுடைய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அலாட் பண்ணியிருக்கிறது பிசினஸ் பிடி ப்ராடக்ட்ஸு, அப்புறம் லேட்டஸ்டா வந்துக்கூடிய நியூ சர்வீசஸ், ஐபிபிபி அண்ட் என்பிஎஸ். கண்டிப்பா இந்த 5 டாபிக்ல உண்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே
நான் ஒரு எம்சிக்யூ மாதிரி கிரியேட் பண்ணி அதை ஒரு செஷனாவோ அல்லது இன்கேஸ் செஷனுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல போஸ்ட் பண்றேன். அதுக்கான ஆன்சர் கீயை ஒரு நாள் கழிச்சு போஸ்ட் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ மிஸ்டர். தேங்க்யூ.